தங்களுடைய உயிரையே ஆயுதமாக்கி இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்ட நாள் தொடர்ச்சியாக போராடுறாங்க. அதுல இன்றைக்கு 13வது நாள் காலவரையற்ற ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை, சமரசமற்ற போராட்டத்தை தூய்மை பணியாளர்கள் தொடர்றாங்க. இப்படி ஒரு போராட்டத்தை தமிழ்நாடுல இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் செஞ்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். ஒரு குச்சியை கொடுப்பாங்க, ஒரு அப்பா 4 பசங்களுக்கு அதை உடைக்க சொல்லுவாங்க, உடைச்சிருவாங்க. 2 குச்சி 3 குச்சி 4 குச்சி அது 10 20 ஆகும்போது உடைக்க முடியாது. இன்னைக்கு உழைக்கும் மக்கள் தனித்தனியாக இருக்காங்க. எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு இந்த அரசாங்கத்துல. இந்த ஒன்றிய அரசாக இருக்கட்டும், தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும், இவர்களுடைய கொள்கை என்பது தொழிலாளர் விரோத கொள்கையா இருக்கு. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டியதா இருக்கு. எல்லா தொழிலாளர்களும் வித்தியாசமே இல்லாம இந்த தமிழ்நாடு அரசனுடைய மோசமான தொழிலாளர் விரோத கொள்கையினால அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத காரணத்தினால தெருல இறங்கி போராடி இருக்காங்களா இல்லையா? அப்படி போராடினவங்களுடைய வாக்குறுதிகள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், அவர்கள் எழுப்பின கோரிக்கைகள் நிறைவேறி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினோம்னா இல்ல. எப்படி தூய்மை பணியாளர்களுக்கு அவங்களுடைய வேலையை உறுதிப்படுத்துவோம் சொன்னாங்களோ தமிழ்நாடு அரசு, அதே மாதிரி செவிலியர்களுக்கு, நர்ஸுகளுக்கு கொரோனால தொடர்ச்சியாக அயராம வேலை செஞ்ச செவிலியர்களுக்கு வேலை வாய்ப்பை, வேலையை உறுதிப்படுத்தினு சொன்னாங்க. ஆனா அவங்களையும் ஏமாத்தினது தான் மிச்சம். இன்னைக்கு அப்படி போராடும் போது தொடர்ச்சியாக இன்னைக்கு இந்த தூய்மை பணியாளர்களை எப்படி முத்திரை குத்துறாங்கன்னா, இவங்க பாஜகவுக்கு தான் வழிவகுக்கிறாங்க. இவங்க திருப்பி திருப்பி ஒரு ஒன்றிய அரச, பாஜகவை, பாசிசத்தை எதிர்த்து போராடும் போது தேவையில்லாத திராவிட மாடல் அரசுக்கு ஒரு அவப்பையை ஏற்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு கருத்து தொடர்ச்சியா வருது. பெரியாரை ஏற்றுக்கொண்டு நடத்துகிற ஒரு போராட்டம் தான் இது. பெரியார் மட்டும் இன்னைக்கு இருந்தார்னா அவருடைய தடியாலேயே இன்னைக்கு போலியான சமூக நீதி பேசக்கூடிய இந்த தமிழ்நாடு அரச, இந்த திமுக அரச தடியாலே அடிப்பாரு. அந்த மாதிரி தொடர்ச்சியாக சமூக நீதியே அந்த வார்த்தையை கேலி கூத்தாக்கும்படியாக இன்னைக்கு இந்த அரசு நடத்துறது அப்படின்றது தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த வீடியோ பார்க்க மூலியமா எல்லா தொழிலாளர்களுக்கும் ஒரு அறைகோல் என்னன்னா, குறைந்தபட்சமாக ஒரு நாள் அடையாளப்பூர்வ போராட்டத்தை, வேலை நிறுத்த போராட்டத்தை அனைத்து தொழிலாளர்களும், ஆட்டோ தொழிலாளர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள், ஆலையில வேலை செய்யக்கூடிய ஆலை தொழிலாளர்கள் எல்லாரும் தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கைக்காக முன் ஒரு நாள் வேலை நிறுத்தத்தை செய்யணும் அப்படின்றதுதான். அப்படி செஞ்சா மட்டும்தான் இத்தனை நாள் சமரசம் இல்லாத போராடின இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நியாயம் கிடைக்கும். தமிழ்நாடை ஸ்தம்பிக்க வைக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இவங்க சொல்லக்கூடிய இதே பாஜக வலுவான கட்டமைப்போட, மிகப்பெரிய பணபலத்தோட இன்னைக்கு எஸ்ஐஆர்ன்ற ஒரு நூதனமான முறையில ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வந்திருக்கக்கூடிய பாஜகவுக்கு தான் மக்களுடைய அதிருப்தி வழிவகுக்கும். இந்த திமுக அரசோ, திராவிட மாடல் அரசோ இன்னைக்கு தப்பிக்கணும் அப்படின்னா நியாயமான கோரிக்கைகளை நாங்க எதுவுமே அதிகமா கேட்கல. நீங்க கொடுத்த வாக்குறுதி, ஸ்டாலின் ஐயா அவர்களே, நீங்க கொடுத்த வாக்குறுதி எதிர்கட்சியா இருந்தோ கொடுத்தீங்களா, ஓட்டுக்காக கொடுத்தீங்களா, அதை நிறைவேற்றுங்க. ஆக மொத்தம் நீங்க திருப்பி திருப்பி இன்னைக்கு பாஜக அரசாங்கம் கூட்டு சேர்ந்த இதே பெரும் முதலாளிகளோட, ராம்கி மாதிரியான, அதானி மாதிரியான பெரும் முதலாளிகளோட கூட்டு சேரும் போது உங்களுடைய அடிப்படையான நேர்மை கேள்விக்குள்ளாகுது. நீங்க சொல்லக்கூடிய பெரியாருடைய சமூக நீதி கேள்விக்குள்ளாகுது. ஆக நீங்க உண்மையாகவே சமூக நீதியை பேசுறீங்க அப்படின்னா, இல்ல சமூக நீதியை இவர்களுக்காக பேசக்கூடியவர்கள், ஆதரவு தெரிவிப்பவர்கள், திமுகவுக்காக ஆதரவு தெரிவிப்புகள், உங்களுடைய மனசாட்சியை தொட்டு பாருங்க. இந்த போராட்டத்துல என்ன தவறு? நாங்க கேட்கறதுல என்ன தவறு? நாங்க கேட்கறது உங்களுக்கு நியாயமா தெரியலையா? ஆக உண்மையாகவே நாங்க பாஜகவோட கூட்டு சேர்ந்ததுல திமுகவுக்கு பெரிய பங்கு இருக்கு. வாஜ்பாய் அரசாங்கத்துல அவர்கள் அமைச்சர்களா இருந்தாங்க. 2002 கோத்ரால சிறுபான்மை மக்கள், இஸ்லாமிய மக்கள் படுகொலை செய்யும் போது அப்போ மந்திரி சபையில இருந்தாங்கன்னா இந்த திமுக. ஆக எங்களுக்கு நீங்க பாடம் எடுக்காதீங்க. நீங்க ஏதோ பாஜகவுக்கு, பாசிசத்துக்கு எதிராக இந்த போராட்டம் அப்படின்னு. ஆக நாங்க தான் எல்லா காலகட்டத்திலும் தொடர்ச்சியாக இந்துத்துவாவை, பாசிசத்தை எதிர்க்கிற இடத்துல உழைக்கும் மக்கள் என்னைக்கும் இருந்திருக்காங்க. ஆக நீங்க இந்த கபட நாடகம் ஆடாம உண்மையாகவே உங்களுடைய அரசு, உங்களுடைய ஆட்சி தப்பிக்கணும் அப்படின்னா தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்க அப்படின்றதுதான் எங்களுடைய அடிப்படையான கோரிக்கை. ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இது ஒரு அழைப்பா கொடுக்கிறோம்.
எல்லாரும் வகுப்புகளை புறக்கணிக்கணும். தூய்மை பணியாளர்களுக்கு நம்மளுடைய வேலைகளை ஒரு நாள் வேலை நிறுத்தத்துல ஈடுபடணும். அப்படி ஈடுபட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வைக்கும் போது மட்டும்தான் இந்த உழைக்கும் வர்க்கத்துடைய சகோதரத்துவமும் உழைக்கும் மக்களுடைய வலிமை என்ன அப்படின்றத தெரியப்படுத்த முடியும். அந்த அடிப்படையில தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்துடைய வெற்றி என்பது இது வெறும் தூய்மை பணியாளர்கள் போராட்ட வெற்றியாக இருக்காது, ஒட்டுமொத்த உழைக்கும் மக்களுடைய வெற்றியாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறோம். நன்றி.